எங்கள் அம்மா வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்கோம். எங்கள் ஊரில் முக்கியமான சில இடங்கள்லாம் இருக்கும்ல, அதுதான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப பழமையான ஒரு மசூதி. இது வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். புழல் ஜெயில் இது. இதை தாண்டி தான் நம்ம போகணும். இதில் ஆப்போசிட்டில் இருக்கிற சந்துலையும் போகலாம். இப்போ நம்ம அந்த ஆப்போசிட்டில் இருக்கிற அந்த புழல் ரோட்டில் தான் இப்போ நம்ம போக போகிறோம். அப்படியும் போகலாம். இது ரொம்ப பெருசு புழல் ஜெயிலு. நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இது ரொம்ப வந்து நான் வியந்த விஷயம் என்னென்னா, இந்த ஸ்கூல் தாங்க இப்போ தான் கட்டியிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், சிபிஎஸ்சி ஸ்கூல் மாதிரியே இருக்கும் அதோட கட்டமைப்பு எல்லாமே. ஆனால் இது என்ன தெரியுமா, சென்னை நடுநிலைப்பள்ளி கவர்மெண்ட் ஸ்கூல். இவ்வளோ அழகாக கட்டியிருக்காங்களே, இது எனக்கு ரொம்ப வந்து வியப்பாக இருந்தது. ஓட்டு போடும் போது தான் பார்த்தேன், இந்த மாதிரி ஒரு ஸ்கூல் வந்து நம்ம ஏரியாவில் கட்டியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு. மாணவர்கள் சேர்க்கையும் நடந்துகிட்டு இருக்குது. மேயர் பிரியா அவர்கள் தான் இதை திறந்து வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் அதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா இதுதாங்க ஜெயின் டெம்பிள். எங்கள் ஊரில் இருக்கிறது ஜெயின் டெம்பிள். ரொம்ப பெரிய கோவில். எனக்கு என்னென்னா, ஆனால் சவுகாப்பேட்டில் இருக்கிற கோவிலும் சரி, இந்த கோவிலும் சரி, எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். இந்த கலர் வந்து ஒயிட் மட்டும் தான் போடுறாங்க. அது ஏன்னு தெரியல. நிறைய கூட்டம் வருங்க. அதுக்கப்புறம் அதை கொஞ்சம் தள்ளி வந்தீங்கன்னா சிவன் கோவில். இது ரொம்ப 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 பெருசுங்க. இந்த சிவன் கோவில் ரொம்ப பழைய கோவில் இது. இதை வந்து புதுசு பண்ணி இப்போ அழகாக வந்து வச்சுருக்காங்க. அதுக்கப்புறமா எங்களுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லான இந்த பிரிட்ஜு தாங்க. இந்த பிரிட்ஜு கரெக்டாக 2019 அப்போல்லாம் ஒர்க் ஸ்டார்ட் ஆகிருந்தது. அப்போ தான் வந்து இதை கட்ட ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆனால் அது வந்து இப்போ தான் ரீசெண்டாக ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி தான் கட்டி முடிச்சிருக்காங்க. இது எங்களுக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல் தெரியுமா? நாங்கள் அப்படி சுற்றிட்டு போனால் 10 நிமிஷம் ஆகும், நடந்து போனால் வந்து அரை மணி நேரம் ஆகும். ஆனால் இந்த பிரிட்ஜில் ஏறி இறங்கணுன்னா ஸ்ட்ரைட்டாக புழலுக்கும் வரலாம், வேறு மாதவரத்துக்கும் போகலாம், இந்த பக்கம் ரெடில்ஸ்க்கும் போகலாம். நிறைய பேருக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான பிரிட்ஜுங்க. இதை வந்து இப்போ கட்டியிருக்காங்க. அது ரொம்ப ரொம்ப எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல். இது வந்து ஜெயின் டெம்பிள் சொல்லியிருந்தில்ல, அவங்க வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ஃப்ரீயாக கட்டியிருக்காங்க. நம்ம ஃப்ரீயாகவே பார்த்துக்கலாம். டேப்லெட் மட்டும் மருந்து மாத்திரை மட்டும் காசு கொடுத்து வாங்கிக்கிற மாதிரி இருக்கும். அவங்க வந்து எல்லாருமே சேர்ந்து நடத்துகிற மாதிரி. இது எல்லாமே எங்கள் ஊரை சுற்றி இருக்கும். இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு முக்கியமான ஒரு பிளேஸ் மாதிரி.